சுவையான மட்டன் சுக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அதனுடைய நிறமா இருக்கட்டும், சுவையா இருக்கட்டும், அதனுடைய டெக்ஸ்சரா இருக்கட்டும், அப்படியே எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சில பேருக்கு மட்டன் பிடிக்காது, ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்ப 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் எலும்பு சதை எல்லாம் கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்பதான் சுக்கா நல்லா சுவையா இருக்கும். எப்பவுமே மட்டன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பாங்க, அந்த மாதிரி சேர்க்காம இப்படி சேர்த்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். எப்பவுமே மட்டன் கொஞ்சம் நீர் விடும், அதனால இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. குக்கரை ஜஸ்ட் மேல மூடி மட்டும் அப்படியே வைக்கிறேன், அதாவது லாக் பண்ணாம ஜஸ்ட் மூடி மட்டும் அப்படியே வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்ல. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்ப திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்ல நீர் விட்டுருக்கு பாருங்க. இப்ப இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க, நிறைய சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்ப இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம இதற்கு தேவையான மசாலா ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா. இதுல நம்ம வேற எதுவும் காரம் சேர்க்க போறது கிடையாது, அதாவது கொஞ்சமா மிளகாய் பொடி சேர்ப்போம். இதுல மிளகு காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் இந்த மட்டன் சுக்கா சுவையா இருக்கும். இப்ப இதனுடைய அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. அதே சமயத்துல கருகிடக்கூடாது. இப்ப ஒரு பாதி வறுபட்ட பிறகு 4 இன்ச்சு கிராம்பு, 2 இன்ச்சு சைஸ்ல ஒரு துண்டு பட்டை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதுல நீங்க ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஆனா நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்ப பாருங்க, இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நல்லா இப்ப ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்ல நைஸா இருக்கணும். அடுத்ததான் ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயமும் தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்ல சூப்பரா சுவையா இருக்கும். இதை இப்ப நல்லா வதக்கிக்குங்க. கூடவே 2 வரமிளகா உடைச்சு விட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் நறுமணத்துக்காக இப்பயும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கோம், அதனால குறைவா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்முருவலா வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்ப பாருங்க, குக்கர்ல நல்ல ப்ரெஷர் இறங்கிருக்கு. தண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைவாவே வைங்க. இப்ப பாருங்க, தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க. நிறைய வச்சிட்டோம் அப்படின்னா இது மறுபடியும் நம்ம கொதிக்க விடும்போது அந்த கறி ஹார்ட் ஆயிடும். அதனால எப்பவுமே இதுதான் சரியான பதம் பார்த்துக்குங்க. அதே சமயத்துல அந்த மட்டனும் நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. இப்ப 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கலந்து விட்டுங்க. ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்திருக்கோம், அதனால இந்த இடத்துல மிளகாய் பொடி, அதாவது காரத்துக்கு ஏற்றவர் நீங்க கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மட்டன், அதை அந்த தண்ணியோடய சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பொடி, அந்த மசாலா பொடி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்க்கல. கிட்டத்தட்ட இந்த பொடி எனக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிடைச்சது. நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு நல்ல ஸ்பைசியா வேணும் அப்படின்னா அதையும் நீங்க சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம மட்டன்ல உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம், அதனால பார்த்து சேருங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்ப இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக விடுங்க, ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே ஈர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு பர்ஃபெக்டான நல்ல மணக்க சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மட்டன் ரொம்ப நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும், நல்ல காரசாரமா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.